விக்ரமா சின்ன வயசுல பார்த்தது. நல்லா இருக்கியா? பாய் கொஞ்சம் பேசணும், வெளியிருங்க. ஒண்ணுமில்ல, நல்லா விசாரிக்கத்தான். சேனா, உனக்கு ஒன்னும் ஆகாது சேனா. பாய் இருக்கு. தம்பிக்கு தெரிஞ்சு போச்சு பாய். தெரியட்டும், என்னைக்கு ஒரு நாள் தெரியத்தானே போகுது. இப்ப தெரிஞ்சிருச்சு, விடு. ஏன் சேனா, அப்ப பாய் கிட்ட வரமாட்டியா? பாய், இந்த சேனாக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் எல்லாமே பாய் தான். இதாண்டா சேனா, இவன் தாண்டா என் சேனா. இங்க ஜூஸ் இருந்த எங்கடா? குடி சேனா. வேண்டாம் பாய். குடியா? என் சேனா பழைய தெம்போட திரும்ப வரணும். கொஞ்சம் குடி. அப்ப பாய் வரட்டா. நீ விக்ரம் பத்தி யோசிக்காத. அவன் சின்ன பையன் இல்ல, சொன்னா புரிஞ்சுக்குவான். சேனாக்காக பாய் துவா பண்ற, சீக்கிரம் சரியாயிடும். வரையா? கரெக்டா தான். கத்தி பார்த்தோட கை பார்த்து தானே முக்கியம். 10 வயசுல கத்தி எடுத்தவன் போடாம வந்துட்டேடா. போயிட்டு வரேன். காசி, கரண்ட்ல கை வச்சவன் கூட பொழிச்சிடலாம், ஆனா அந்த சேனா மேல கை வச்சவன் பொழிச்சது இல்ல. இல்லன்னு சேனா வெறும் கரண்ட் தான், ஷாக் அடிப்பான். இந்த நாகு சாகடிப்பான். சேனா, இன்னும் கொஞ்சம் கத்தி ஆழமா பாஞ்சிருந்தா கூட இந்நேரம் இந்த வீடு சாவு வீடா மாறி இருக்கும். விக்ரம படிக்க வைக்கிறதுக்கு தானே மசான் பாய் கிட்ட போனீங்க. அதான் படிச்சு முடிச்சிட்டாருல, வேண்டாம் விட்டுட்டு வந்துருங்க ப்ளீஸ். சாமினா உனக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது? ஆடை வெட்டு, கோழியை பலி கொடு, இல்ல தீ மிதி, இல்ல ஏதாவது செய், அப்பதான் உனக்கு அருள் கொடுப்பேன்னு சொல்ற சாமி நமக்கு எதுக்குன்னு கேக்குற. இப்ப நீ மட்டும் என்ன பண்ற? மனுஷனை வெட்டுற பாய் கிட்ட எல்லாமே அவனே கதின்னு கிடக்குற. அது மட்டும் தப்பு இல்லையா? அருவா எடுத்துக்கிட்டு கதிர இருக்க போனா நெல்லோட வரலாம். உயிர் எடுக்க போனா நம்ம உயிரை எடுத்துருவாங்க. நீங்க எங்களுக்கு உயிர், எங்களுக்கு நீங்க வேணும். அண்ணன் தான் வீட்டுக்கு வந்துட்டார்ல, இனிமே எங்கேயும் போக மாட்டாரு. குடிங்கண்ணா, குடிங்கன்றல. என் படிப்புக்கு பின்னாடி உன்னோட உழைப்பும் வேர்வையும் இருக்குன்னு நினைச்சு பெருமைப்பட்டேன். ஆனா அது இல்ல, கத்தியும் ரத்தமும் தான் இருக்கு. நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. என்ன சொன்ன? அருவருப்பா இருக்குதா? டேய், கோயம்புத்தூர் மத கலவரத்துல பெத்தவங்க நடந்துட்டு சென்னைக்கு வந்தப்போ எவனாவது ஒரு வேளை சோறு போட்டானா? இன்னைக்கு 3 வேளை சோறு இருக்கிறது கடை எல்லாம் இருக்குது. இதெல்லாம் யார் கொடுத்தது? பாய், அந்த மஸ்தான் பாய். பாய் உனக்கு சோறு போட்டான், ஒத்துக்கிற. பதிலுக்கு அவன் செஞ்ச பல தப்பான காரியங்களுக்கு நீ உடந்தையா இருந்திருக்க. போது சேனா, விட்டுரு. பசி தெரியுமா உனக்கு? அனுபவிச்சிருக்கியா? 1 நாள் 2 நாள் இல்ல, வயிறு பசிய மறக்கிற அளவுக்கு பட்டினி கிடந்திருக்க. அப்ப இருந்தா சரி, இப்ப நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்ல வேலை கிடைக்க போகுது, உன்னை வச்சு நான் காப்பாத்துறேன். இந்த சேனாவை நீ காப்பாத்த போறியா? இந்த ஸ்கூல்ல படிக்கணும், அந்த காலேஜ்ல படிக்கணும், வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னால ஆசைப்பட்ட இல்ல? அதெல்லாம் எப்படி நடந்தது? அந்த பாய் இந்த சேனா கொடுத்த பணத்தினால. அவரை விட்டு என்னால வர முடியாது. ஏதோ சின்ன வயசுல ஆசைப்பட்டேன், கேட்டேன், அப்ப எனக்கு தெரியல. அப்ப எனக்கு சின்ன வயசு தான். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ ஆசைப்பட்டதை செய்யணும், அவ்வளவுதான். ஏன்னா உனக்கு அம்மா அப்பா நினைப்பு வந்துடக்கூடாது பாரு. இது வரைக்கும் ஒரு நாளாவது அந்த நினைப்பை அவனுக்கு நான் வரவிட்டுருப்பா. சரி, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். எல்லாத்தையும் மறந்துட்டு புது வாழ்க்கைக்கு வா. தப்பு செஞ்ச எத்தனையோ பேர் திருந்தி வாழலையா? திருந்தலாம், ஆனா வாழ முடியாது. நான் கையில் எடுத்தது பேனாவோ ஸ்பேனரோ இல்ல, கத்தி. அது குருதட்சணே உயிரே கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். முடியாதுன்னு சொல்லாத. உனக்கு ரத்தமா வெறியும் பழகி போச்சு, அதான். உன்னை படிக்க வைக்கிறதுக்கு நான் இருந்தேன், உன்னை இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு உங்க அப்பா இருந்தாரு, எனக்கு யாரா இருந்தாங்க? இத பார் சேனா, இப்பதான் நாங்கெல்லாம் இருக்கிறோம்ல, விட்டுரு. எனக்கு அட்வைஸ் பண்றவனையும் பிடிக்காது, கேட்கறதும் பிடிக்காது. ஏன் தெரியுமா? போற போக்குல எவன் வேணும்னாலும் அட்வைஸ் பண்ணலாம், ஏன்னா அது ரொம்ப ஈஸி. ஆனா ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டமா.
மாத்திக்கங்கண்ணே. டேய், உன்னோட இடது கை பழக்கத்தை மாத்திக்க சொல்லி எவ்வளவோ தடவை சொன்னேன். சாப்பிடுற கையை உன்னால மாத்திக்க முடியல. பாய் எனக்கு சாப்பாடு போட்டவன்டா, மாத்த முடியாது. சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. அந்த பாய் உன்ன பலிகடாவா வச்சு அவன் படிச்சிட்டு இருக்கான். என்னது பலிகடாவா? ஆமா, நீ என்ன சொன்ன? சரி, ஆடு கோழி எல்லாம் கேட்கிற சாமி, நீ கேட்கறது அன்னைக்காவது நேர்ல வந்து கொடுத்துருக்கா? ஆனா பாய் கொடுத்துருக்காரு. நான் கேட்கறதெல்லாம் கொடுத்துருக்காரு. கேட்கறதெல்லாம் கொடுக்கறதா சாமினா பாய் தாண்டா எனக்கு சாமி. அவரை விட்டு என்னால வர முடியாது. விக்ரம், ஏன் சாரு, நீயாவது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. என்னால தானே சாரு எல்லாமே. நான் இல்லாம இருந்திருந்தா அண்ணன் நல்லா இருந்திருப்பாருல்ல. விக்ரம், சேனா அண்ணனுக்கு நான் என்ன செய்ய போறேன்? உழைச்சு கொடுத்திருந்தா நான் திருப்பி கொடுத்திருப்பேன். ஆனா அவரையே அவர் அழிச்சு கொடுத்திருக்காரு. நான் எப்படி திருப்பி கொடுக்க போறேன்? மாத்துவோம். நான் இருக்கேன், அண்ணா இருக்காரு, அண்ணி இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல நீ இருக்க. இத்தனை நாள் தப்பான வழியில போனவர உனக்காக கண்டிப்பா மாறி வருவாரு. வந்துருவார்ல? கண்டிப்பா. நீ சின்ன வயசுல பார்த்த அதே சீனா மறுபடியும் வருவாரு. அழாதுடா, எனக்கும் அழுகையா வருது. புடிச்சுக்கடா. எல்லாம் சந்தோஷமா இருங்க. ஏன்னா நான் சந்தோஷமா இருக்கேன். வெறும் 1.5 ரூபா போன்ல 1.5 கோடி ரூபா சரக்க காலி பண்ணிட்டேன்ல. அது ஒண்ணும் இல்லடா. இந்த சிங்கம் ஒரு சின்ன நரி வேலை பார்த்துருச்சு. இந்த சிங்கத்துக்கு கரிச்சிக்கவும் தெரியும், கவுக்கவும் தெரியும். அதான் இப்ப நடந்து போச்சு. டேய், ஜெயிக்கணும்டா. நாகு ஜெயிக்கணும்டா. ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். மதுரையில இருந்து மெட்ராஸுக்கு ஓடி வந்தது மெரினா பீச்சை சுத்தி பார்க்கவா? கேனப்ப மெட்ராஸ்ல பாதி எனக்கு வேணும். அட, என்னங்கடா, ஏன் இப்படி முழிக்கிறீங்க? என்ன நடந்து போச்சுன்னு பாக்குறீங்களா? அந்த பாய் சரக்க கைமாத்த மணிஷ் போனான்ல, அவன் இப்ப லாக்அப்ல. இனிமேல் நம்ம தொழில் பிக்கப்ல. பீக்கப்ல. புரியல தலைவா. டே, நம்ம தொழில விட்டு கொடுத்தோன்னு வச்சுக்க, முன்னேறவே முடியாது. காட்டி கொடுத்தா தான் முன்னேற முடியும். சத்தியெல்லாம் பாய்க்கு தூசு தலைவா. தூசுதான். ஆனா பாய் கண்ணில் விட வச்சிருக்கேன். உறுத்த ஆரம்பிச்சிருக்கோம். முதல்ல கண்ணீர் வரும், அப்புறம் ரத்த கண்ணீர் வரும். வர வைக்கிறேன். சத்யா, அந்த பையல வெளியே விடு. என்ன ரெக்கமெண்டா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயும் உள்ளதான் போற. சத்யா, இது வரைக்கும் பாயை தேடி தான் போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. பாய் போலீஸ் ஸ்டேஷன் வந்ததில்லை. வர வச்சுட்டு. இது ஆரம்பம் தான். நீ மிதிக்க வேண்டிய இடம் இன்னும் நிறைய இருக்கு. புரியல? கோர்ட்டு, ஜெயிலு. இல்ல சத்யா, நீ ஆரம்பிச்சுட்ட. நான் நினைச்சா முடிச்சிருவேன். நான் ரொம்ப நல்லவன் சத்யா. வேண்டாம் சத்யா, என் நிம்மதியை கெடுத்துறாத. நீ எத்தனை பேர் நிம்மதியை கெடுத்திருப்ப? முதல்ல அதை நிப்பாட்டு. நிப்பாட்டணும். உன் மூச்சை அந்த சேனாவால தான் உன்னை விட்டு வச்சிருக்க. தப்பு. நான் இருக்கிறது ஒன்னு அழிக்கிறதுக்காக தான்.
மணி சப்ரூவரா மாறிடுவான். மாறலனா மாற வைப்பேன். நீயும் ஜெயிலுக்கு வர தயாரா இருந்துக்கோ. இன்ஷா அல்லாஹ் நீ உயிரோட இருந்தா. உங்ககிட்ட ஒரு மேட்டர் பேச. பரவாயில்ல, உட்காந்து பேசலாம். இல்ல அப்படி பேசலாமே. அண்ணே சாப்பிட்டுட்டு போங்க. இருக்க அந்த மணிஷ் பையில விட்டுற. ஏன் வேண்டாம் சத்யா, அவனை விட்டுரு. பாய் தூது அனுப்புனானா? சத்யா, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். உனக்கும் பாய்க்கும் என்னையா வித்தியாசம் இருக்கு? இன்னைக்கு இளைஞர்களை கெடுத்துக்கிட்டு இருக்க போதை பொருளை பாய் தான் கடத்திக்கிட்டு இருக்கான். தெரியுமா உனக்கு? நமக்கு அது தேவையில்லை சத்யா. உனக்கு தேவையில்லாம இருக்கலாம், எனக்கு தேவை. நாட்டை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. முதல்ல உன்னை காப்பாத்திக்க. பாயோட மோதர சத்யா, உன்னால எதுவும் முடியாது. முடியும். சொன்னா கேளு. வேற ஏதாவது பேச வேண்டியிருக்கா? நான் ஒண்ணு சொல்றேன், கேப்பியா? அந்த பாய விட்டுட்டு வந்துரு. முடியாதுல்ல? நானும் மணிஷை ரிலீஸ் பண்ண முடியாது. சத்யா, நீ வேற நான் வேற. உனக்கு குடும்பம் இருக்கு, தங்கச்சி இருக்குது, குழந்தை இருக்கு. நீ சொல்ற அதே குடும்பம் குழந்தை எல்லாம் உனக்கும் உறவுதான். உறவு தானே? அப்ப நான் சொல்றத நீ கேளு. உனக்கு இந்த ஊரு வேண்டாம், ஸ்டேஷன் வேண்டாம். டிரான்ஸ்பர் ஆர்டர் வாங்கி தரேன், எங்கேயாச்சும் போயிரு. இப்ப இங்க இருந்து நீ போறியா? சத்யா, நான் என்ன சொல்ல வர? பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல.